வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா டிஎம்சி வெப்சைட்லேருந்து டீம் சைட்லேருந்து சிலபஸ் மாற்றிருந்தாங்க. சார் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதை நம்ம அப்படி பார்க்குறதோட வேறு எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஓ இவ்வளோதானா அப்படின்னு தோணும். சார் நீங்கள் கேட்கலாம், சார் குறைச்சிருக்காங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை அவ்வளோதானா கேட்டிங்கன்னா, புதுசாக எதுவுமே ஆட் பண்ணலாங்க. இருக்கிற சிலபஸ் தான் அப்படியே இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அங்கே 8ஆ இருந்ததை இங்கே சுருக்கி 6ஆ வச்சுட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. அங்கே உங்களுக்கு 8 உங்களுக்கு 10 கிட்ட வந்திருக்கும். யூனிட் 9 மேக்ஸோட 10 இருக்கும். இங்கே 10 சிலபஸ் அப்படியே 6 சிலபஸை மாற்றிட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். நம்ம உள்ள வரப்போ ஒவ்வொன்றுமா பார்ப்போம். இந்தந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். இதோட பெனிஃபிட் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி. இவ்வளோ தானே தோணும். ஆனால் ஃபஸ்ட்டு நான் பெனிஃபிட் சொல்லி கொடுத்துட்றேன். சரி, இப்போது 2 வித்தியாசம் பார்த்துருவோம். ஓல்டுக்கும் நியூக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஓல்டில் சிலபஸ் இருக்குல்ல, அதே சிலபஸ் தான் இங்கேயும் இருக்குது, மாற்றம் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கவே பெருசாக இருக்கும். ஏன்னா இத்தனை இருக்கே, அந்த நிறைய 10 இருக்கே அப்படின்னு தோணும். இங்கே அப்படியே 6 ஆக்கிட்டாங்க. சில விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத விஷயம் இங்கே இல்லை. குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக குரூப் 4க்கு தான். குரூப் 2க்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். குரூப் 4 சிலபஸ் அப்படியே இங்கே இருக்குது. ஓகேவா? என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த சிலபஸ் பொறுத்த வரையும் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டாங்க. நம்ம போன சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2022 இருந்துச்சுல, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் இது வரைக்கும். அந்த சிலபஸில் நம்ம படிப்போம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு தெரியாது. ஒரு சப்ஜெக்ட் அதிக மார்க் வரும், இல்லை கம்மியாக வரும். பாலிட்டி அதிகபட்சம் போகும், பாலிட்டி ஒரு 8 கொஷின் கேட்டுருவாங்க. ஹிஸ்ட்ரி இந்த 2 கொஷின் தான் வரும். யூனிட் 9லேருந்து அதிக கொஷின் வரும். அது திருக்குறள் அதிகமாக வந்துடும். ஓகேவா? யூனிட் 9லேருந்து உங்களுக்கு 2-3 கொஷின் தான் வரும். ஓகேவா? சயின்ஸ்லேருந்து சில சமயம் 15 இருக்கும், சில சமயம் 10 இருக்கும். அந்த 10ல் பயாலஜி எவ்வளோ கொஷின் வரும், கெமிஸ்ட்ரி எவ்வளோ வரும், ஃபிசிக்ஸ் எவ்வளோ வருமே தெரியாது. அப்படி தானே? ஆனால் எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா, சயின்ஸ் மொத்தமாகவே உங்களுக்கு 5 கொஷின் தான்ப்பா வரும்ட்டாங்க. அப்போது உங்களுக்கு சயின்ஸ் என்ன பண்ணிடலாம், 3rd ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் என்னன்னா, 20 கொஷின்லாம் கேட்பாங்கன்னு இருக்காங்க யூனிட் 8ல். அப்போ யூனிட் 8 டாபிக் படித்தாலே 20 மார்க்கு திருக்குறள் நம்ம படிக்கணும். யூனிட் 8 அதுக்கப்புறம் யூனிட் 9ஐயும் எக்கனாமிக்ஸையும் சேர்த்து படித்தா 20 மார்க்குன்ட்டாங்க. இப்போ உங்களுக்கு இதிலே வந்து 40 மார்க்கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் 15 கொஷின். அப்போ உங்களுக்கு இதில் 55 மார்க் வந்துருச்சு. 3 சப்ஜெக்ட் படித்தாலே, அந்த 3 டாபிக் படித்தாலே உங்களுக்கு இவ்வளோ மார்க் வந்துருச்சுல. அதனால இந்த சிலபஸ் ஓகே, இப்படி டிகோ பண்ண சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிலபஸ் தான், அதை நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேமாக இருக்கா வித்தியாசமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைனாகவே போயிடலாம். யூனிட் 1 ஓகேவா? யூனிட் 1 பாருங்கள். யூனிட் 1 பொறுத்த வரையும் ஜென்ரல் சயின்ஸ் எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னா 5 கொஷின் தான் கேட்குறாங்க. அப்போ 5 மார்க். ஓகேவா? உங்களுக்கு தெரியுமில்ல, ஜிஎஸ்னாவே மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னா 75 மார்க். ஓகேவா? 75ல் 5 கொஷின் தான் வரப்போகுது. அந்த 5 கொஷின் என்னென்ன கேட்பாங்க பார்ப்போம். ஃபிசிக்ஸ் பாருங்கள், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லா இன் மோஷன் சேம் தாங்க, ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிசம்ஸ், எலக்ட்ரிசிட்டி. அடுத்து பாருங்கள் மேக்னட்டிசம், லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இன் டெய்லி லைஃப். இந்த எல்லாமே உங்களுக்கு போன சிலபஸ் அப்படியே தான் இருக்குது, சேம் தான். இதில் எதுவும் எடுக்கல, எதுவும் ஆட் பண்ணல, சேம் தான். ஓகேவா? ஃபிசிக்ஸ் சேமாக தான் இருக்குது. கெமிஸ்ட்ரி பாருங்கள். இப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸு, சால்ட்டு. ஓகேவா? இது சேம் தானே. எலமெண்ட் காம்பவுண்ட்ஸ் அங்கேயே பிடிச்சிருப்பீங்க, இங்கேயே ஆசிட் அண்ட் பேஸ் இருக்குது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சேம் தான். ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், மெட்ராலஜி, ஃபுட் அலர்டன்ஸ். அப்போது இதுவும் சேமாக தான் இருக்குது. அப்போ கெமிஸ்ட்ரியும் மாற்றலை. அடுத்து பயாலஜி, மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமு, அவை எவால்யூஷனு, ஜெனட்டிக்ஸு. அப்புறம் பாருங்கள் நியூட்ரிஷன் இருக்குது, ஹெல்த் இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது, ஹியூமன் டிசீஸ் இருக்குது, இவிஎஸ்னால் என்விரான்மெண்ட் சயின்ஸ் சொல்லுவீங்க. அது நமக்கு பயாலஜி கீழே ஒரு பாயிண்ட் வரும், இதை சேர்த்துருக்கேன். அப்போது இதுவும் சேம் தான். இதில் ஒரு கரண்ட் அஃபேர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், போன சிலபஸில் கரண்ட் அஃபேர் மட்டும் தனி யூனிட்டாகவே இருக்கும். அது இந்த வாட்டி யூனிட்டாக வைக்கல, ஒவ்வொரு யூனிட்லேயும் சேர்த்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு லேட்டஸ்ட் இன்வர்ஷன் இது அப்பயே இருக்குது, அது தனியாக இருந்துச்சு, இப்போ இதிலே சேர்த்து விட்டாங்க. இது கரண்ட் அஃபேர். அப்போ இதுவும் சேம் தான்.
அப்போ இவ்வளையும் படிக்கணும். இவ்வளோ படிச்சா 5 கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா? இது படிக்க தான் போறோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நெறைய மார்க் வரத முடிச்சிடலாம்ல. அதனால இது கொஞ்சம் ஈஸி. பார்த்துருவோமா? பிசிக்ஸ் சேமா இருக்கு, கெமிஸ்ட்ரி சேமா இருக்கு, பயாலஜி சேமா இருக்கு, கரண்ட் அஃபேர் அங்க தனியா இருந்தது இங்க சேர்த்திருக்காங்க. அப்போ சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சேம் சிலபஸ். எவ்வளோ மார்க் வரப்போகுது? 5 மார்க். அங்க 10லேருந்து 15க்குள்ள மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இங்க உங்களுக்கு 5 மார்க் தான். அப்போ உங்களுக்கு 3rd ஆப்ஷன் வச்சு படிக்கலாம். நீங்க நினைக்கலாம், சார் இப்போ இவ்வளோ மாத்திட்டாங்களே, இப்போ நம்ம நினைக்கும் போது எல்லாமே படிப்பாங்க. அப்ப எல்லாருமே இந்த 170லேருந்து 180 வந்துருவாங்களே அப்படி கேட்டீங்கன்னா, ஆமா எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம், யூனிட் 8யும், யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் படிச்சாவே இது இவ்வளோ மார்க் வந்துருச்சு. அப்ப எல்லாரும் அதான் தான் யோசிப்பாங்க. அப்ப எல்லாரும் யோசிக்கிற மாதிரினா எல்லாரும் அந்த மார்க் வந்துருவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தர போறது வந்து இந்த சயின்ஸ், ஜியோகிராஃபியா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன 5, 10 மார்க் ஏத்தி விடுறது இந்த 2 சப்ஜெக்டா இருக்கும். அதனால இதையும் தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் அது ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இத படிங்க. ஓகேவா? சரி. ஜியோகிராஃபி. சார் ஜியோகிராஃபி எத்தனை கொஸ்டின் வரும்னு கேட்டிங்கன்னா 5 கொஸ்டின். சேம் தாங்க. ஜியோகிராஃபி 5 கொஸ்டின். சேம் எல்லாம் என்ன படிக்க போறீங்கன்னா, அங்க உள்ள சிலபஸ் தான் இங்கேயே சிலபஸ் இருக்கு. நம்ம படிப்போம்ல, எர்த் லொகேஷன், அப்புறம் இந்தியாவிலேருந்து படிச்சிருவீங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஃபீச்சரு, மான்சூனு, ரெயின்ஃபாலு, வெதர் அண்ட் கிளைமேட்டு, வாட்டர் ரிசோர்ஸு, ரிவரு, சாயிலு, மினரலு, அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் சேம் தான். டிரான்ஸ்போர்ட் அங்கே உள்ளதான், கம்யூனிகேஷன் அங்கேயே உள்ளதான், பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு சேம் தான். அப்புறம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேமு, என்விரான்மெண்ட்டும் சேமு, கிளைமேட் சேஞ்சஸ் சேம். அப்போது இதுவும் சேமாக தான் இருக்குது, எது மாற்றமே செய்யலை. ஓகேவா? எல்லாமே சேம் தாங்க, எதுவுமே புதுசெல்லாம் ஆட் பண்ணலாம், உள்ளது அப்படி தான் இருக்குது. கரண்ட் அஃபேர் மட்டும் இதில் சேர்த்துருக்காங்க. அங்கே தனியாக இருந்துச்சு, இங்கே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சேர்த்து விட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க் ஜிஐ டேக் படிப்பீங்களா? ஓகேவா? அந்த ஜிஐ டேக்கு அங்கே தனியாக இருந்துச்சு, இதில் சேர்த்துருக்காங்க. அப்போது நமக்கு அங்கே இருந்தது வந்து கரண்ட் அஃபேருங்கிறது தனி சப்ஜெக்ஷன் நிறையாவே இருந்துச்சு, அப்படிதானே? தனி யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒவ்வொரு யூனிட்லேயும் அந்தந்த டாபிக் வந்திருக்கு. ஓகேவா? இது புரியும் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 5 கொஸ்டின் வரப்போகுது, ஜியோகிராஃபியில் 5 கொஸ்டின் வரப்போகுது. அப்போ இது ரெண்டையும் படித்தாவே 10 கொஸ்டின் நீங்கள் ரெடி. ஓகேவா? இப்போது யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அப்போது இது எப்படி சார் படிக்கலாம் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் சார் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்டிங்கன்னா, ஐஎன்எம் ஒரு ஹிஸ்ட்ரி தானே. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி தான், வரலாறு தான் படிக்க போகிறோம். ஐஎன்எம்ங்கிறது ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அப்போ ஹிஸ்ட்ரியும் படிச்சிங்கன்னா ஏஷியன்டு, மெடிவல், மாடர்ன் இது 3மே சேர்த்தா ஒரே டாப்பிக்கில் முடிஞ்சு போயிரும்ல. அப்படி தான் சேர்த்துருக்காங்க, தனி டாப்பிக்கே வைக்கல. அப்போது இந்த ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் படித்தாவே நமக்கு எத்தனை கொஸ்டின் வரப்போகுது? 10 கொஸ்டின். ஓகே, இது தெளிவாக இருக்கா? ரைட். சார் இது மாறி இருக்கா, வித்தியாசமாக இருக்கா சொல்கிறேன். இது எல்லாமே சேமாக தாங்க இருக்குது, எதுவுமே புதுசாக ஆட் பண்ணலை, எதுவுமே ரிமூவ் பண்ணலை, உள்ளே தான் அப்படியே இருக்குது. அங்கே ரெண்டாக இருந்ததை இங்கே ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஓகேவா? சரி பாருங்க, இந்து சிவிலைசேஷனு குப்தா படிப்பீங்க, தெரிஞ்ச விஷயம் தான். டெல்லி சுல்தான் படிப்பீங்க, முகல்ஸ் படிப்பீங்க, மராத்தா படிப்பீங்க, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிப்பீங்க. இது குரூப் 4 சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் குரூப் 2 சிலபஸில் வந்து உங்களுக்கு விஜயநகர் அப்புறம் பாமணி இருக்குது. உங்களுக்கே தெரியாதா? நமக்கு போன வருஷம் சிலபஸ்லேயே என்ன இருந்துச்சு, விஜயநகர் பாமணி இல்லை. ஆனால் விஜயநகர் பாமணிலேருந்து எப்படியோ ஒரு கொஷினாச்சும் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விஜயநகரையும் பாமணியும் படிச்சிருங்க. ஏன் சார் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் போன வாட்டி பார்த்துதான் தெரியும், ஒரு கொஷினாச்சும் கேட்பாங்க. அதனால் விஜயநகர் பாமணி வந்து குரூப் 2ல் இருக்குது, இதே சேர்த்து படிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஷின் வந்து போகாது. 10 கொஷினில் நீங்கள் 10 கொஷின் கரெக்டாக போட்டு ஆகணும். இப்போ விஜயநகர்லேருந்து ஒரு கொஷின் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? அதனால் படிச்சிருங்க. ஓகேவா? விஜயநகர் பாமணி உங்களுக்கு தெரியும்ல, எப்பயுமே இருக்காது, இந்த வருஷம் கொடுக்கல, ஆனால் படித்து வச்சுக்கிறது நல்லது. சரி, ரைட். அப்போது இதுவரை உங்களுக்கு தெரியும், இதுவும் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கும். ஓகேவா? இந்தியன் கல்ச்சர் என்ன, யூனிட்டி டைவர்சிட்டி 6th புக்கில் இருக்குது, ரேஸ், லாங்குவேஜ், அப்புறம் வந்து இந்தியா செகுலர் ஸ்டேட், இது வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். இது போன வாட்டி உள்ளது தான். ஓகேவா? புதுசாலாம் இல்லை, அதே தான், சேம். அப்போ இதுவும் சேம் சிலபஸ். ஆனால் இப்போ நல்லா இருக்குது, பிரித்து கொடுக்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போ ஐஎன்னை பார்ப்போம். இது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துடும். அங்கேயே படிப்பீங்களா, நேஷனல் அசலைன்ஸ்லேருந்து இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்தியா நேஷனல் காங்கிரஸ் உருவானது இது வரைக்கும் முடிச்சாச்சா? அப்போ காங்கிரஸ்னாவே நீங்கள் என்ன பண்ணிடணும், காங்கிரஸ் உருவானது, காங்கிரஸ் எப்படி முடிஞ்சிச்சு, இண்டிபெண்டன்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா? அது அந்த டாப்பிக்கோட மீனிங் ஃபுல்லாக.
இப்போ முக்கியமான தலைவர் யார் யார் பார்ப்போம். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், அப்போ வஉசி, பெரியார், ஜவஹர்லால் நேரு, தாகூர், காமராஜர், காந்தி, அப்புறம் வந்து அபுல் ஆசாமு, அப்புறம் ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்தலட்சி அம்மையார், மூவாலூர் ராமாமிர்தம், அப்புறம் முக்கியமான தலைவர் எல்லாமே வந்துடுறாங்க. இது போன வாட்டி இருந்ததாங்க, புதுசுலாம் கிடையாது. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அக்ரிகேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மூவ்மெண்ட் வந்து போன வாட்டி இருந்துச்சு. அதே சிலபஸ் தான், நீ பார்த்துட்டு தெரியும். அப்போ இது உங்களுக்கு என்னன்னா மாற்றலை, இது பழசு இல்லை, இது ஓல்டு தான், புதுசு கிடையாது. ஓகேவா? அப்போது இந்த சிலபஸ் வந்து என்னது சேம் தான், ஒரு இது மாற்றலை. ஆனால் பிரித்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஐயனை படித்தாலே எத்தனை கொஸ்டின் வந்துடுது? 10 கொஸ்டின் வருது. அப்போ அங்கே ஒரு 5 + 5, அப்போ இது ஒரு 3 டாப்பிக்கில் உங்களுக்கு எத்தனை மார்க் வருது நீங்கள் நோட் பண்ணி வைங்க. பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் 5 மார்க்கு, செகண்ட் யூனிட் 5 மார்க்கு, தேர்ட் யூனிட்டில் 10 மார்க்கு. ஓகேவா? அப்போ 3 யூனிட் சேர்த்து எத்தனை மார்க் வருது? 20 மார்க் வருது. ஆனால் அடுத்தடுத்த யூனிட் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்க்கலாம். யூனிட் 4 பாலிட்டி. இப்போ பாலிட்டிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, 15 கொஸ்டின் வருது. பாலிட்டிலேருந்து எத்தனை கொஸ்டின் வருது பாருங்க, 15 கொஸ்டின். அப்போ ஒரு யூனிட்ல 15 கொஸ்டின் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பாலிட்டி ப்ரெஃபரன்ஸ் தரலாம். ஓகே, பாலிட்டி பார்ப்போம். இப்போ பாலிட்டியில் என்ன சார் கேட்டிங்கன்னா, இதிலே பாலிட்டி வருது, இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் சிஏ சேர்த்து தான் உங்களுக்கு 15 கொஸ்டின். ஓகேவா? இங்கே பாருங்கள், பாலிட்டி பாருங்கள். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிச்சிருப்பீங்க, ப்ரியாம்பிள் படிச்சிருப்பீங்க, சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குது பாருங்கள், யூனியன் ஸ்டேட் இருக்குது படிச்சிருப்பீங்க, யூனியன் டெரிட்டரி உள்ளது தான். சிட்டிசன்ஷிப்பு சேம் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி ஓகே. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியனாக ஃபுல்லாக வந்துடுது, ரைட்டு. ஸ்டேட்டு ஜுடிஷியரி தரல, ஜுடிஷியரி தரல. அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ் இருக்குது. ஃபெடரலிசம் சேம் தாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இருக்குது. எலெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியரி இந்தியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் படிச்சு தான் ஆகணும். ரூல் ஆஃப் லா ஓகே சேம் தான். கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் ஓகே சூப்பர். ஆன்டி கரப்ஷன் வந்து இருக்குது, அங்கே உள்ளதான் அப்படியே இருக்குது. லோக்பால், லோக் ஆயுதா, ரைட் இன்ஃபர்மேஷன் சேம் தான். உமன் எம்பவர்மெண்ட் உள்ளது தான். கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபார்ம்ஸு ஓகே சேம் தான். அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் சேம் தாங்க. அப்போ அங்கே உள்ள பாலிட்டி சிலபஸ், குரூப் 4 பாலிட்டி சிலபஸும் இப்போ புதுசு உள்ள பாலிட்டி சிலபஸும் சேம் தான். எதுவுமே புதுசாக சேர்க்கல, எதுவும் ரிமூவ் பண்ணலை. அடுத்து பாருங்கள் கரண்ட் அஃபேர். இது வந்து தனி யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க கரண்ட் அஃபேரில். அப்போ இது இருந்துச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் தமிழ்நாடு ஆஃப் அண்ட் இந்தியா. இது இருந்துச்சு. இது எங்கே படிப்பீங்கன்னா யூனிட் 9லேயே படிப்பீங்க. அங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரும்ல, அங்கேயே படிப்போம் கரண்ட் அஃபேரு. இதுலேயும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டா நல்லது. அப்போது இந்த கரண்ட் அஃபேர் முக்கியம்தான், படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் யூனிட் 9லேயே இருந்துச்சு. அதே சமயம் கரண்ட் அஃபேர் போன சிலபஸ் கரண்ட் அஃபேர் யூனிட்டில் இது இருந்துச்சு. அதனால் கரண்ட் அஃபேர் சைடில் கேட்பாங்க. அப்போது இந்த யூனிட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிட் 5 மார்க்கு, செகண்ட் யூனிட் 5 மார்க்கு, தேர்ட் யூனிட் 10 மார்க்கு, ஃபோர்த் யூனிட்டு 15 மார்க்கு. ரைட் சார். இப்போ 5வது யூனிட் பார்க்கலாம், யூனிட் 5. இப்போ நம்ம நிறைய பேருங்க எக்கனாமிக்ஸ் அவ்வளோ படிக்க மாட்டோம். எக்கனாமிக்ஸ் எப்படியே 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஆனால் எக்கனாமிக்ஸ் படிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வாட்டி எக்கனாமிக்ஸ் படிச்சு தான் ஆகணும். நம்ம படிக்காத சிலபஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்போ எக்கனாமிக்ஸ் பாருங்கள். எக்கனாமிக்ஸும் ப்ளஸ் யூனிட் 9ம் சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வருது பாருங்கள், 20 கொஸ்டின். இப்போ நம்ம யூனிட் 9 வந்து அதிகபட்சம் பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா யூனிட் 8 படிப்பாங்க அதிகபட்சம் பாருங்களேன். எல்லாமே தமிழ் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, யூனிட் 8 படிச்சிருவாங்க, பாலிட்டி படிச்சிருவாங்க. யூனிட் 9 வந்து கொஞ்சம் படிக்கிற ரேர் தான். எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 20 கொஸ்டின் வருது. ஓகேவா? ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தரலாம். இந்த யூனிட் 8 இருக்குல்ல, அது வரப்போ அதுக்கு நீங்கள் தந்தாகணும். அப்போ மார்க் எங்கெங்கே அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கம்மியான ஒரு கொஸ்டினை கவர் பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்துருவோம். எக்கனாமிக்ஸ் பாருங்கள். இதாங்க எக்கனாமிக்ஸ். உங்கள் சிலபஸ் நம்ம டீம் சிலபஸில் வந்து இப்படி இருக்காது, நான் தான் பிரிச்சுருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓஹோ அங்கே பார்த்தா தானே அப்படின்னு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, எக்கனாமிக்ஸ் பாருங்கள். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளானு சேம் தாங்க. அசஸ்மெண்ட் அங்கே உள்ளதான். பிளானிங் கமிஷன் அங்கே உள்ளதான். நிதி ஆயோக் சேம் தான். ரெவன்யூ, ஆர்பிஐ, ஃபினான்ஷியல் கமிஷனு, ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே. டேக்ஸு சேம் தான். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அங்கே உள்ளது தான். யூனிட் 9 கிடையாது, அங்கே உள்ளதான். எக்கனாமிக்ஸில் இருக்குது. சிலபஸ் பாருங்கள், பழைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். லேண்ட் ரிஃபார்ம் இன் அக்ரிகல்ச்சர் சேம் தாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது.
இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் சேம் தான். சோசியல் ப்ராப்ளமு, பாப்புலேஷன், ஹெல்த்து, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், ப்ராப்பர்ட்டி அப்போ சேம் தான். அப்போ உங்களுக்கு எக்கனாமிக் சிலபஸ் சேம் தான். அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 பாருங்கள். சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் சோஷியல் ஹார்மோனி. சோஷியல் ஜஸ்டிஸ், இன்னொன்று என்னது சோஷியல் ஹார்மோனி. இது வந்து யூனிட் 9ஓட டாபிக். ஓகேவா? அப்புறம் வந்து பாருங்கள், அப்போ இது ஃபுல்லாக சேர்த்து ஒரே டாபிக் தான். அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த டாப்பிக்கு. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் தமிழ்நாடு. ஓகே. ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஜாகிரஃபி ஃபுல்லாக தான் படித்தாகணும். அதோட இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்னா தமிழ்நாடு எக்கனாமி நீங்கள் படிச்சு தான் ஆகணும். போன வருஷம் படிச்சிருப்பீங்களா? சேம் தான். இது வந்து குரூப் 4 சிலபஸில் போன வருஷம் இருந்தது அப்படியே தான் இருக்குது. இது எதுவும் மாற்றலை, சேம் தான். சரி, கரண்ட் அஃபேர் பார்ப்போம். வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட், சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா சார் போன வாட்டி இருந்துச்சா கேட்டிங்கன்னா இருந்துச்சு, அதுவும் இருந்துச்சு, சேம் தான், எதுவும் மாற்றலை. பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து யூனிட் 9 படிக்கப்போ சேர்த்து படிச்சிருப்பீங்க. சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் பொறுத்தவரையும் அது போன வாட்டி இருந்துச்சு, அது அப்படியே தான் இங்கே இருக்குது. ஓகே, அப்போது இதுவும் சேம் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் ப்ளஸ் யூனிட் 9 படித்தாலே எத்தனை மார்க் வருது? 20 கொஷின் வருது. ஓகேவா? அப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, யூனிட் 9 நல்லா தெளிவாக படிங்க. இப்போது யூனிட் 6. இப்போது இது யூனிட் 6 சொல்கிறோம். இது இத்தனை வருஷம் வந்து யூனிட் 8 சொல்லி அதுக்கு பேரே யூனிட் 8 ஆயிடுச்சு. அதனால் யூனிட் 6 எம்ஏ மாற்றிருங்க. சரிங்களா? இது வந்து ஹிஸ்ட்ரியா, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், தமிழ்நாடு சைடு. இப்போ வரலாறு படிப்போம், தமிழ்நாடு படிக்கிறோம், இந்தியா ஃபுல்லாக வரலாறு படிக்கிறோம். அப்போது தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு படிக்கிறது வந்து யூனிட் 8 தான். இந்த வருஷத்துலேருந்து அது யூனிட் 6ஆக மாறிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 சொல்லக்கூடிய தமிழ்நாடு வந்து பாரம்பரிய படிப்போம்ல, பண்பாடு, அந்த மட்டும் எவ்வளோ கொஷின் வருதுன்னா 20 கொஷின் வருது. மேலே பாருங்களேன், மேலே என்ன பார்த்தோம்? எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9 படிச்சு தான் 20 மார்க் வருது. 2 சப்ஜெக்ட் படிக்கிறோம், இங்கே ஒரு சப்ஜெக்ட் படிச்சு 20 கொஷின். அதனால் யூனிட் 8 நல்லா தெளிவாக படிங்க, நம்ம படிச்சிருவோம். இந்த இப்போ தமிழ்நாடோட இயர்லி அக்ரிகேஷனாக இருக்கட்டும், உமன் எம்பவராக இருக்கட்டும், கீழே பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள படி தான் இங்கேயே படிப்பீங்க. இங்கேயே யார் யார் வந்துடுவாங்கன்னா அங்கே தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க, அப்புறம் வந்து பெண்கள் எல்லாமே வந்துடுவாங்க. இது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு எங்கே வந்து அதிகமாக மார்க் போகும்னா இந்த அகலாய்வு, அது நிறைய கொஷின் கேட்பாங்க. திருக்குறள் தான் நம்ம நிறைய விடுவோம், மிஸ்டேக் ஆகும் திருக்குறள். அதனால் அதை படிச்சுக்கோங்க. இந்த சங்கம் லிட்ரேச்சர்லாம் நல்லா தெளிவாக படிங்க. இதெல்லாம் படித்தாதான் நமக்கு 20 கொஷினுக்கு 20 கொஷின் நம்ம எடுக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா 20 கொஷின் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே ஈஸியாக தர மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஆனால் யூனிட் 8 வந்து நீங்கள் A to Z படிக்கணும்னா அது அகலாய்வு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். கரண்ட் அஃபேர் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க, ஏன்னா கரண்ட் அஃபேர் சைடு எது வேணால் கேட்கலாம். அதனால் அகலாய்வு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சங்கமேஜ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சரில் சங்கமேஜ் வரையும் நல்லா தெரியணும், திருக்குறள் நல்லா தெளிவாக தெரியணும். அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துறோமே, ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ்னால் அகலாய்வு சொல்லுவோம். ஓகேவா? தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து சங்கம் ஏஜ் வரைக்கும் ஃபுல்லாகவே படித்தாகணும். திருக்குறள் நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும். போன திருக்குறள் தான் அப்படியே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? சேம் தான், திருக்குறள் சேம் தாங்க. தமிழ்நாடு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம். ஓகேவா? இது கிடையாது, இது பேஸ் பண்ணுறப்ப நம்பர் வந்துச்சு. ஓகேவா? இயர்லி அக்ரிகேஷன் ஆஃப் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இது தெரிஞ்ச விஷயம் தானே. எங்கேருந்து படிப்பீங்க? பாலைக்காரிலேருந்து படிப்பீங்களே, அதே தான். ரோல் ஆஃப் உமன் ஃப்ரீடம், பெண்கள் சைட்லேருந்து. இப்போ யார் யார் சார் வரும்னா, யார் யார் வருவாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, முத்துலட்சுமி வருவாங்க, மூவர் வருவாங்க, அப்புறம் வந்து அப்படியே வந்தீங்கன்னா தர்மமாலேருந்து ஒவ்வொரு ஆளாக வருவாங்க. நீங்கள் படிக்கிறது வந்து 2 10 இல்லை 15 பேர் படிப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம், அப்புறம் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டு, சோஷியல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு. இப்போது இது எல்லாமே போன சிலபஸ் உள்ள தான் இருக்குது, எதுவுமே புதுசாக சேர்க்கலை, சேம் தான். ஓகேவா? அப்போது இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு, யூனிட் 2 வந்து 5 மார்க்கு, யூனிட் 3 வந்து எத்தனை மார்க் பார்த்தோம்? 10 மார்க்கு, யூனிட் 4 வந்து எத்தனை மார்க்கு? 15 மார்க்கு, யூனிட் 5 20 மார்க்கு, யூனிட் 6 20 மார்க்கு. ஆனால் யூனிட் 6 ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிச்சா உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குது? 20 மார்க் ப்ளஸ். யூனிட் 5 வந்து 2 சப்ஜெக்ட், அதுவும் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா 20 மார்க் ப்ளஸ் பாலிட்டி 15 மார்க். எவ்வளோ பாருங்கள், 55 மார்க் வந்துருச்சு. எவ்வளோ மார்க்கு?
55 மார்க் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். மேக்ஸ் வந்து 25 மார்க் நீங்கள் எப்பயும் போட்டணுங்க. மேக்ஸ் 25, தமிழ 100. ஓகேவா? இதில் 125, 175, 180 மார்க் வந்துருச்சு. இதில் எவ்வளோ மார்க் வருது? 180 மார்க் வருது. எங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் அடி வாங்கினாலும் 175 வந்துருச்சே. ஓகேவா? அப்போ நீங்கள் 3 சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணாலே மார்க்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 180, 175, அட்லீஸ்ட் 175 ஆச்சும் வந்துருச்சுல. அப்போ நீங்கள் தமிழ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுங்க, மேக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த யூனிட் 8, பாலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், யூனிட் 9 இது எல்லாமே படித்தாலே உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு? 180, 175 வச்சுக்குவோம். 170 வந்துருச்சு, ரீச் ஆகிட்டோம். இப்போது எல்லாருமே இதே தானே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே 170 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கட் ஆஃப் உங்களுக்கு 185 இந்த ரேஞ்ச் போச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்குல்ல. கொஷின் அந்த கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஒருவேளை எல்லாமே 175 எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தர போகிறது வந்து 3 சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியாக இருக்கும், ஜாகிரஃபியாக இருக்கும், சயின்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் 180 படிச்சிருங்க. ப்ளஸ் இதையும் 20 மார்க் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேங்க்கு முன்னாடி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ மேக்ஸ் பார்த்துருவோம், பார்ட் பி. மேக்ஸ் வந்து 25 கொஷின் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா. இப்போயும் 25 தான். 25ல் உங்களுக்கு 20 கொஷின் வந்து நம்ம ஃபார்மில் வச்சு சம் கேட்பாங்க. 5 கொஷின் ரீசனிங் கேட்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ மாறிடுச்சு. 15 கொஷின் வந்து ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 கொஷின் வந்து ரீசனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷனு, பர்சன்டேஜ், HCF, LCM சேம் தான். ரேஷியோ ப்ரொபகேஷன் சேம் தான். SI, CI. SIனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, CIனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஏரியா, வால்யூமு, டைம் அண்ட் ஒர்க்கு சேம் தான். மேக்ஸ் மாற்றமே இல்லை. ஓகேவா? இங்கே பாருங்கள், ரீசனிங். ரீசனிங் எத்தனை கொஷின் இருக்குது? 10 கொஷின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக் ரீசனிங். சார் இது புதுசாக சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கே இருந்தால் சிலபஸ் தான் அப்படியே இங்கே இருக்குது. பசில்ஸு, டைஸு, விஷுவல் ரீசனிங்கு, ஆல்ஃபா நியூமரிக்கு, நம்பர் சீரிஸ் சேம் தான். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா, நார்மலாக கேட்பாங்களே, நார்மலாக டைஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிப்பா, இங்கேருந்து இப்படி போனால் இங்கேருந்து இங்கே வராங்க, அப்போ 2 பேருக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு நம்பர் வந்து ஈஸியாக கேட்பாங்களா, அது மாதிரி கேட்க மாட்டாங்க. 10 கொஷின்ங்கிறப்போ பசில்ஸ்னே உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ பசில்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இப்போ ரீசனிங் டாபிக் போனீங்கன்னா தனியாகவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு போன வாட்டி ஈஸியாக கேட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி ஈஸியாக கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஆனால் ரீசனிங் டாப்பிக்கை இந்த டாபிக் வரதை மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஓகேவா? நம்ம குரூப் 2 மெயின்ஸ் இருக்குல்ல, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் தனியாகவே இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக கேட்டாலும் சரி, கஷ்டமாக கேட்டாலும் சரி, உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இவ்வளோதாங்க. அப்போ உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் எவ்வளோ மார்க் வருது? 75 மார்க்கு. அப்போ 75 + 25 மார்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 100 மார்க். ஓகேவா? அப்போ தமிழ் நம்ம எல்லாமே படிச்சிருவாங்க. தமிழ் எல்லாமே பாருங்களேன், முக்கால்வாசி 95 எடுத்துருவாங்க. 95+ இருப்பாங்க, சில பேர் 100 கூட இருப்பாங்க. அப்போது தமிழ் வந்து எல்லாமே எடுப்பாங்க. ஜிஎஸ் தான் மார்க் இதுவரை எல்லாமே கம்மியாகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஜிஎஸ் மார்க் ஏற்றி விட்றதுக்கு இது மாதிரி பிரித்து கொடுத்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சிலபஸ் சேம் தான். அப்போது சிலபஸ் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கா கேட்டிங்கன்னா சிலபஸ் மாறலை, சேம் சிலபஸ். ஆனால் பிரித்து கொடுக்குறப்போ உங்களுக்கு ப்ரியாரிட்டி எது ஃபஸ்ட் படிக்கணும் ஐடியா கிடைக்கும். அதனால் ஈஸியாக இருக்குது. அதனால் இது மாதிரி படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் போஸ்ட் பண்ணிடுவேன், பாருங்கள். இதை மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.